போச்சு காலு. தையல் போட்டிருக்கா. இங்க வாட்ச் போட்டிருக்க பாரு பாக்குறேன். ஹே ரெடி, இன்னைக்கு நம்ம எங்க போறோம் தெரியுமா? திருவண்ணாமலை ட்ரிப் தான். நினைச்சு நீ இதை பார்த்து பஸ் ஸ்டாண்டா இல்ல தாஜ் கொரமண்டலான்னு வாயை பொழந்துட்டு ஸ்நாக்ஸ்ல வாங்கிட்டு போனோம். எப்படி பாக்குற பாருங்க, என்ன இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற அவ. ஆமா, நான் இங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அதனால எனக்கு இது வந்து லிட்டரலி என்ன பஸ் ஸ்டாண்ட்ல இல்ல ஏர்போர்ட் கொண்டு வந்து விட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்க வரேன். சோ அது வந்து கொஞ்சம் அதனால நீங்க கலாய்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 5 மினிட்ஸ்ல வந்துடும். ஃப்ரெண்ட் வந்தோடனே நம்ம கிளம்பி ஜாலியா போலாம். அங்க நடந்தது ஒரு மேஜிக். வாழ்க்கையில எல்லா பஸ்ஸும் நம்மளை விட்டு போகும், இல்ல நம்ம பஸ் பின்னாடி ஓடுவோம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் தலைவா வான்னு சொல்ற மாதிரி கரெக்டா நாங்க நிக்கிற இடத்துல ஒரு ஏசி பஸ் வந்து நின்னுச்சு பாருங்க. மாஸ் மூமெண்ட். அண்ட் வெயிட் பண்ணுங்க, இதெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான். இதுக்கப்புறம் தான் சம்பவம் இருக்கு. ஒரு வேற லெவல் ஹைலைட் ஒன்று நடந்தது. அது என்ன தெரியுமா? வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலி அன்னைக்கு தான் செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சது. மூளை குழம்பு போய் எதுக்காக இந்த படிப்புன்னு வெறுத்து போய் இருந்தோம். ஸோ ஏசி காத்து பத்த உடனே ஜாலியாக பாட்டு கேட்டு வைபிங்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டோம். எக்ஸாம் டென்ஷன் போச்சு, ஸ்நாக்ஸ் உள்ள போச்சு, பஸ் திருவண்ணாமலை நோக்கி போச்சு. பஸ்ல டும்னு ஜாலியாக கேம் விளையாண்டு வேற லெவல் வைபில் திருவண்ணாமலை வந்து இறங்கணும். அங்கே எங்கள் ஃப்ரெண்டோட அப்பா வந்து பிக்கப் பண்ணாங்க. ஆனால் அங்கே தான் ஒரு சொதப்பல். வந்து சேர்ந்த சந்தோஷத்தில் ஐயோ நம்ம விளாகர் ஆச்சே, கேமரா ஆன் பண்ணணுமேன்ற விஷயமே மொத்தமாக மறந்துட்டோம். ஸோ நைட்டு நடந்த சம்பவம் எல்லாம் ஆஃப் ஸ்க்ரீன்லேயே முடிஞ்சு போயிடுச்சு. மனுச்சு ஸோ டேரக்டா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கேமராவை எடுத்தேன். இன்னைக்கு ஃபுல் vlog காத்துட்டு இருக்கு. சொல்லிட்டு எங்கடி போறோம்? நிஜமா எங்க மால் போறோம்? இந்த திருவண்ணாமலையில ஒரு மால் இருக்காமா, அங்கதான் போறோம். எவ்வளவு இயற்கையோட நான் ரசிச்சுட்டே போறேன். நான் என் ட்வின் சிஸ்டர், என் ஃப்ரெண்டு, அவங்க சிஸ்டர் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு பண்ண போற அலப்பறை இருக்கே அது ஐயோயோ. மெயின் ஹைலைட் என்ன தெரியுமா? உள்ள போனது அப்புறம் ரைட்ஸ்லாம் நாங்க போடுற சத்தம் இல்ல கச்சேரி. எஸ்பெஷலி என் ட்வின் சிஸ்டர், அவங்க சிஸ்டர் கத்தி இருக்கே. ஐயோ சாமி, வீடியோ பாக்குற நீங்க மறக்காம வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா உங்க வீட்டுல யார்டா உள்ள கத்துறதுன்னு பயந்துருவாங்க. செம ஃபன் கேரண்டி. வாங்க அந்த ஸ்கிரீமிங் காம்படிஷனுக்குள்ள போலாம். ஆமா, நான் இப்ப தலைக்குள்ள தானே போயிட்டு வந்தேன். ஐயோ பார்க்கவே இல்லடே. இந்த வீடியோல இருக்கும், நான் காட்டுறேன். அப்ப நானடே இல்லையா? அவ்வளவு பயமா இருந்ததா? அப்ப எனக்கு எப்படி இருக்கு? நான் ஏற்கனவே ஒரு பயந்தாங்கொல்லி. இப்ப நாமளா இருக்கோம். இல்ல அப்ப கூட இல்ல. மேல போய் ஒரு இடத்துல ஜங்ஷன்ல ஜாயின் ஆகும் அந்த செயின். அதுக்கப்புறம் இறங்குதே பாரு. ஆனா சிட்டி வியூ சூப்பரா இருந்தது. இங்கதான் இப்ப இறங்குவோம் பேரு. வண்டர்லாவோட சூப்பரா இருந்தது. சிட்டி வியூ சூப்பரா இருந்தது. இது வியூ வரும். பேசாத, நீ பாட்டு போமா, ஜாலியா போமா. அது நானா போய்க்கேன். அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? சொல்லவே இல்லை சுத்தோன்னு. நீங்க மட்டும் வந்துட்டீங்க. எப்படி ஜாலியா இருக்கா? இது எப்படி சூப்பரா இருக்கா? சுத்தும் ஃபுல் சுத்தம். ஆனா விட மாட்டேன், அது மட்டும் நீ மைண்ட்ல வச்சுக்கோ. பயப்படாத. ஆமா, இவ அங்க
ஷூட். அது என்ன ஒண்ணு மட்டும் வித்தியாசமா இருக்கு? அந்த கேம் எனக்கு அப்படி கிடைக்கல, நார்மலா தான் கிடைச்சது. ஃபன் பண்றீங்க. ஹாரர் போணும் சொன்னாங்கல்ல. என்ன பிடிக்குதா? என்ன நீங்க பண்ற? அவளோட பண்ணவே இல்ல. அடிக்கப்பட்டு பேசாம இருக்கா. கௌசிக் இப்ப சைடுல இருந்து என்ன வந்துச்சுனா டக்கில வந்து யாரும் நேரா வந்துறியாதே. ஐயோ போயிட்டே நிஜமா அம்மா அப்படியே என்ன கூப்பிடு. நீ யாரும் ரெண்டு பேர் படுத்துக்கலாம். போணும் அதுக்கு. போணும், நான் போறேன், அதுக்காகவே போறேன் நானு. நீ வெள்ள பெல்லாடி. ஐயோ நான் வேணா போறேன்டி. ஐயோ கால் பாரு. என்னாச்சு காலு? போட்டு கடந்தி. தையல் போட்டிருக்கா? வேல் கால் மாதிரி கயிறு கட்டி வந்து போறேன். ஏய் நானும் போறேன். என்னமா சொல்றாங்க? ஃபன்சிலியில் கத்தி கத்தி தொண்டை வருந்துருச்சு. ஸோ அடுத்த ஸ்டாப் சாப்பாடு தான். எப்படியோ பயந்து எல்லாம் முடிச்சு எல்லாம் வந்தோம். இருடி மழை தெரியுதா? தெரியுது. எங்கடி தெரியல. சத்தியமா சொல்றேன், டேஸ்ட் வேற ரகம். வயிறு போதுண்டா சாமின்னு சொன்னாலும் நாக்கு இன்னும் கொஞ்சம் குடுன்னு கேட்டு வாங்குச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி ஒரு படம் போலான்னு தேட்டர் பக்கம் போனா அங்க பார்த்தா மொத்தமாவே 3 படம் தான் ஓடுச்சு. சரி நம்ம தனுஷ் சார் மூவி தேரே இஷ்குமே இருக்குன்னு போனோம். படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்காதீங்க. படம் ஓகே, ஆனால் கதை ஃப்ளாப் தான். எங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னோட ஃப்ரெண்டு என்னை பார்க்க, நான் அவளை நோக்க அப்படி நோக்கி நோக்கி நின்றுட்டு உட்காந்துட்டு இருந்தோம். சரி விடுங்க, தனுஷ் சாருக்காக இந்த படத்தை போய் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். அப்புறம் திருவண்ணாமலை தீபம் அதை பார்க்கும்போது மனசுல அவ்வளோ பீஸ். அண்ட் அந்த பீஸ் 5 நிமிஷம் தான். உடனே ஸ்ட்ரீட் ஷாப்பிங்குள்ளே குதிச்சிட்டோம். நடந்து பசி எடுத்துச்சு, திரும்ப பசிக்குது. ஸோ மில்க் ஷேக்கு, நக்கட்ஸ், ரோஸ் மில்க்குன்னு ஒரு புடி பிடிச்சோம். நல்லா சாப்பிட்டு வீட்டுக்கு ஜூட் ஆயிட்டோம். இங்கதான் நடந்துச்சு ரியல் அலப்பறை. எக்ஸாம் முடிஞ்சாலும் இந்த ரெக்கார்ட் நோட் தொல்லை போகாது போல. ஒரு பக்கம் டிடி காமெடி டான்ஸ், இன்னொரு பக்கம் ரெக்கார்ட் நோட் ரைட்டிங். இதுதான் மல்டி டாஸ்கிங் ப்ரோ மேக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஒரு கையில் பேனா, இன்னொரு கையில் டான்ஸ் ஸ்டெப்பு. இங்கே டான்ஸை பார்க்குறீங்களோ இல்லையோ, இந்த வைபோட சேர்ந்து வேதனையும் பாருங்க. என்ஜாய் த கேவோஸ். டான்ஸ் ஆடி களைச்சி போய் மேகி வயிற முட்டை சாப்பிட்டு அபாடான்னு தூங்குவோம்னு நினச்சிங்களா? நெவர். அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு நம்ம லேட் நைட் பாட்காஸ்ட். மணி 3:30 வரைக்கும் உலகம் உருண்டையாக இருக்கா சப்பாத்தியாக இருக்கான்னு பேசி கடைசியில் ஹியூமன் பாடி லோ பேட்டரி ஆயிடுச்சு. சிக்னல் காமிச்ச அப்புறம் தான் ஷட் டவுன் ஆகி தூங்கணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் திருவண்ணாமலை வந்துட்டு அண்ணாமலையாரை பார்க்கலன்னா எப்படி? ஸோ டிவோஷனல் மோட் ஆன். எங்கள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப தெரியும், ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறோன்னு பின்வாசல்ல வழியாக போனோம். 1 கேட்டு 2 கேட்டு 3 கேட்டு தாண்டினோம். வெற்றி நினச்சும் போதுதான் முன்னாடியே ஒரு பெரிய ஹியூமன் ஓஷன் நின்றுச்சு. டைம் பார்த்தா 1 PM. நம்ம 4 மணிக்கு பஸ் ஏறணும். க்யூவில் நின்னா பஸ்ஸை மிஸ் ஆகிடும். பஸ்ஸை பிடிச்சா தரிசனம் மிஸ் ஆகிடும். ஸோ நமக்கு மனசு தான் கடவுள்னு ஃபிக்ஸ் ஆகி மலை மேலே தெரிகிற தீபத்தில் அண்ணாமலையாரை நினச்சி ஒரு ரிமோட் தரிசனத்தை போட்டோம். மனசுக்குள்ள பக்தி. கோவில் நினைவா இருக்கட்டும்னு ஒரு ஸ்டாச்சுவும் போட்டோவும் வாங்கிட்டு டாடா பாய் பாய்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூயல் தேவைப்படுதுல. ஸ்ட்ரெயிட்டா ஆம்பூர் பிரியாணி கடையில லேண்ட் பண்ணோம். இப்போ நாங்க ஆம்பூர் பிரியாணில சாப்பிட்டோம். சாப்பிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம். வீட்டுக்கு கிளம்பி பேக் பண்ணிட்டு சென்னை போகலாம். நிறைய ஒர்க் இருக்கு சென்னையில, போய் பண்ணலாம் எல்லா ஒர்க்கும். எப்படியோ வெற்றிகரமாக அந்த நாள் முடிஞ்சிடுச்சு. ஹாய் காய்ஸ், எல்லாரும் இப்போ கிளம்பிட்டோம் சென்னைக்கு. வெற்றிகரமாக 2 நாள் ஜேர்னி முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம எப்படி சென்னை ரீச் ஆகும் பார்க்கலாம். அழகாக இருக்குது இந்த இடம். சென்னை போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பஸ் பிடிக்கலாம் போகிறோம். வந்து நிற்கிறோம் ஆட்டோக்காக. ஆட்டோ ஏதாவது வருமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்க்குறீங்களா அவங்க எங்கே நிற்கிறாங்கன்னு? அனிகா, அவளை கூப்பிடுறி.
ரிட்டர்ன் ஜர்னினாலே யூஸ்வலா சோகமா தான் இருக்கும். ஆனா எங்களுக்கு அப்படி இல்ல. சென்னையில அடுத்தடுத்த பிளான் இருக்கு, செம வைப் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா பஸ்ல வைப் சாங் ஆன் பண்ணிட்டு பக்கத்து சீட்ல என் ஃப்ரெண்டு பேச ஆரம்பிச்ச கதை கீழம்பாக்கம் வந்து லாஸ்ட் ஸ்டாப்பிங் கண்டக்டர் கத்துற வரைக்கும் ஓயவே இல்லை. சரி கீழம்பாக்கம் வந்துட்டோம், வேற என்ன நேரா வீட்டுக்கு தானேன்னு பார்த்தா அப்பதான் நம்ம ஃப்ரெண்டு அப்சர்வேஷன் எடுக்கணும், ரெக்கார்டு எடுக்கணும், அவ ஹாஸ்டலுக்கு கூட்டிட்டு போறா. தூங்கி இந்த மூஞ்சிங்க 2-3 பேர் அப்படிதான் இருப்போம். ஒரே ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நைட் என்ன டைம் ஆகுது? 11 மணி ஆகுதா? அது எத்தனை மணிடி டைம்? என்னடி சி இங்க வாட்ச் போட்டுருக்க பாரு, பாக்குறேன் 10:30 ஆகுது காய்ஸ். நடு ரோட்ல என்னோட வால்பேப்பர் நின்னு பேக் சைடுல இந்த உலகத்திலேயே ரொம்ப பாரமான விஷயம் என்ன தெரியுமா? ரெக்கார்ட் நோட்டு, அப்சர்வேஷன் நோட்டு. அதை தூக்கிட்டு வெளியே வரும்போது மணி 11 PM. ரோட்ல ஆளே இல்லை, நாய் கூட தூங்கிடுச்சு. ஆனால் நாங்கள் 3 பேரும் கையில் மூட்டை முடிச்சோட பேய் மாதிரி நடந்து போனோம். எங்களை பார்த்தா எங்களுக்கே பயமா இருந்துச்சு. காஞ்சின் படத்தில் வர பேய் கூட இவ்வளோ வெயிட்டாக தூக்கிட்டு நடந்திருக்காது. நிஜப்ப ஏதாவது பின்னாடி வந்திருந்தா கூட பாவம்டா இவங்க ரெக்கார்ட் நோட்டை அப்சர்வேஷன் நோட்டை எடுத்து போண்டான்னு நினச்சிப்பாங்க. 11:13 தெரியுதா வந்திருக்கும். ஐயோ இந்த சத்தம் வர வருது. சரி என் ஃப்ரெண்டுக்காக நாங்கள் வந்து என் ஃப்ரெண்டுக்காக சத்தம் வர இவளுக்கு கேட்குதா ஏதோ? சரி பார்ப்போம். ஐயோ இது டாகி வேற எங்களை ஏதோ பண்ணுது பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11:14 கணக்கு. ஒரு வழியா அந்த பேய் நடைய முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டோம். மிஷன் கம்ப்ளீட்டட். இது திருவண்ணாமலை vlog வந்து செம்மையா போச்சு. அடுத்த vlog இதோட சூப்பரா காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.